வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் முக்கியமான ஒரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். செகண்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். வாங்க வீடியோவில் போகலாம். கன்சிடர் எ கண்டக்டர். ஸோ இதான் ஒரு ஒயர், இதான் ஒரு கண்டக்டர். ஓகே. ஸோ கன்சிடர் எ கண்டக்டர் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. அதோட ஏரியா வந்து ஏ. let the electric field E is applied from right to left. எங்க கொடுக்குறோம்? ரைட்ல இருந்து லெஃப்ட். இங்க இருந்து இப்படி போகுது. ரைட் டு லெஃப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். ரைட் டு லெஃப்ட். சொல்ல புரிஞ்சுங்களா? ரெண்டு லைனு. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம். எங்க அப்ளை பண்றோம்? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ சப்போஸ் there are n எலக்ட்ரான்ஸ். ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல பர் யூனிட் வால்யூம்ல n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த கண்டக்டர்ல. அது எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி கொடுத்தோம்னா ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம். ஸோ அப்போ எலக்ட்ரான் அகைன்ஸ்டாக தான் போகும் எப்பவுமே. ஸோ லெஃப்ட் டு ரைட்ல போகுது. அதான் கொடுத்துருக்கான். சப்போஸ் there are n electrons per unit volume in the conductor, assume that all the electron move with the same drift velocity as shown in the figure. ஸோ ஷோன் கொடுத்துருக்கானா ஏரோ மார்க். அப்போ எப்படி போகுது? லெஃப்ட் டு ரைட்ல போகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் டு லெஃப்ட் கொடுத்தோம். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது? உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது. சொல்ல புரியுதுங்களா? இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இப்போ டெரிவேஷன் உள்ள போகலாம். சரியா? இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன சொல்றோம்? நம்ம விடி அப்படின்னு சொல்றோம். வி போட்டு கீழே சின்னதா சப்ஸ்கிரிப்ட்ல டி கொடுக்குறோம். இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. டின்றது ட்ரிஃப்ட், விடி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சொல்ல புரிஞ்சுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும்ல? வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கிங். அப்போ விடி ஈக்குவல் டு dx by dt. Therefore dx equal to vd into dt. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதுங்களா? இதை நம்ம ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிப்போம். சொல்ல புரிஞ்சுங்களா? செகண்ட் ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா. சொல்ற ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், கண்டக்டர் கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியா நான் எடுத்துக்கிறேன். இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த வால்யூம் ஆஃப் லென்த் dx. அந்த dx என்ற லென்த் உள்ள வால்யூம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரான் அவைலபிள், எலக்ட்ரான் அவைலபிள். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் அவைலபிள். நல்லா புரியுதுங்களா? ஸோ அதுக்கு போட சொல்ல ஃபார்முலா வால்யூம் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபார்முலா என்னது? வால்யூம் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். ஸோ ஏரியா இன்டூ லென்த் வரப்போகுது. ஸோ வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன்ல ஏரியா இன்டூ லென்த். லென்த் தான் எனக்கு dxன்னு எடுத்திருக்கும். இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றது n. இது ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிப்போம். நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ எனக்கு dx ஒன்று இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சதுல இப்போ dx வந்துருக்கு. ஸோ இந்த dxக்கு எதை ரிப்ளேஸ் பண்ண போறேன்? இதை எடுத்து ரிப்ளேஸ் பண்ண போறேன். இந்த dxக்கு இதை எடுத்து நான் ரிப்ளேஸ் பண்றேன். சொல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன வருது எங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஏ dx எதை போட போறேன்? vd இன்டூ dt n. இதை நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். நல்லா புரியுதுங்களா? அப்போ மொத்தமாக அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு எனக்கு கேட்ட ஏ விடி டிடிஎன் என்ற எலக்ட்ரான் நம்ம கிட்ட இருக்கு. நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் டோட்டல் சார்ஜ். அந்த டோட்டல் சார்ஜ் டிக்யூ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் சார்ஜ் இந்த வால்யூம் எலிமெண்ட். ஸோ டிக்யூ எனக்கு வேணும். டிக்யூ வேணும்னா ஒன்றும் கிடையாது. இதோட நம்ம எதை சேர்த்துக்க போகிறோம்? இஏ மல்லி படிக்க போகிறோம். அப்போ மேலே ஈக்குவேஷன் 3யோட சேர்த்துக்கிறேன். இ எக்ஸ்ட்ராவை சேர்த்துக்கிறேன். இஏ விடி dtn. இது ஈக்குவேஷன் 4. நல்லா புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் டவுட் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஃபார்முலா dx by dt. சரிங்களா? வெலாசிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு dx by dt. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ dx என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம கிராஸ் அம்சா vd into dt. அடுத்து இந்த dx என்ற இந்த அளவில் எவ்வளோ எலக்ட்ரான் அவைலபிள் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளூ கலர் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுல எவ்வளோ இருக்கு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வால்யூம் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். ஸோ ஏரியா இன்டூ லென்த், ஏரியா இன்டூ லென்த். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n எலக்ட்ரான்ஸ் இருக்கு. dx ஈக்குவேஷன் 1 எடுத்து ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ vd இன்டூ dt இன்டூ n. நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ என்கிட்ட வந்து டோட்டல் சார்ஜ் அதான் dq. dq டான்ஸ் என்னது? e எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு கரண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I equal to dq by dt. இதான் வந்து கரண்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம dq ரீப்ளேஸ் பண்ற போறோம். therefore I equal to dq டான்ஸ் என்னது? ea vd dt by n by dt. அப்ப dt கேன்சல் ஆயிடுச்சா? மிச்சம் இருக்கு I equal to ரிமைனர் இருக்கு n இருக்கு e இருக்கு vd இருக்கு.
புரியுதுங்களா? அப்புறம் ஒரு ஏ இருக்கு. இதுதான் வந்து கரண்ட். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். கேட்டால் இது வரைக்கும் அதுதான் போதும். இதிலே இன்னொரு கொஸ்டின், புக் கொஸ்டின்ல கேட்பாங்க, இதை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம்ஸ்லாம் கண்டுபிடிங்கன்னு வாங்க. இதை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சொல்ல புரியுதுங்களா? இது வரைக்கும் என்னதுன்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். கொஸ்டின்ல புக் கொஸ்டின்ல இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்னா, இதை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது ஃபர்தராக கொஞ்சம் போகிறோம் பாருங்க. அதுக்கு நம்ம கரண்ட் டென்சிட்டி தெரியணும். கரண்ட் டென்சிட்டி J ஈக்குவல் டு கரண்ட் டென்சிட்டி ஃபார்முலா J ஈக்குவல் டு I by A. I by A. நம்ம தான் I கண்டுபிடிச்சோம்ல. ஸோ J ஈக்குவல் டு ஐயோட ஆன்சர் என்னது? NAEVD by A. இது ஐஏ கட் ஆயிடுச்சா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு என்கிட்ட? J ஈக்குவல் டு NEVDன்னு இருக்கு. இதான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. நல்லா புரியுதுங்களா? இப்போ இங்கே சைடில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே VDன்னு ஒன்று. வீடியோட ஃபார்முலா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா E. இது வந்து டவோட சிம்பிள் E by M. இதான் அதோட ஃபார்முலா. இந்த டவ் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆவரேஜ் டைம் பிட்வீன் டூ சக்சஸிவ் கொலிஷன். ரெண்டு பக்கத்துல இடிக்கல எலக்ட்ரானு சக்சஸிவ் கொலிஷன் ஒன்று இடிச்சு பக்கத்தில் இன்னொன்று இடிக்குது. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஆவரேஜா கொலிஷன் ஆகிறதுக்கு, அதை பற்றி சொல்கிறது தான் மீன் ஃப்ரீ டைம். அதை தான் நம்ம டவ்வில் டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த டவ் தான் இங்கே இருக்குது. நல்லா புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வீடியை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல வீடியை தூக்கிட்டு இங்கே டிக் அடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ ஆன்சர் எழுத போகிறேன். ஸோ அப்போ J ஈக்குவல் டு என்ன வருது? NE. வீடிக்கு என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் வந்திருக்கா? ஸோ மைனஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு E இருக்கா? அப்போ நம்மக்கிட்ட ஒரு E இருக்கு. அப்போ E ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்புறம் டவ் இருக்கு, E இருக்கு, பை M இருக்கு. இதுதான் வந்து Jயோட ஆன்சர். இதில் நம்ம ஈயை தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் டைமாக எடுத்துக்கிறோம். ஈயை தவிர மற்ற எல்லாமே என்ன எடுத்துக்கிறோம்? கான்ஸ்டன்ட் டைமாக எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாகவே என்னது எனக்கு? கான்ஸ்டன்ட் டைம். ஸோ அது என்ன எடுத்துக்கிறேன்? சிக்மான்னு எடுத்துக்கிறேன். அப்போ சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவ் பை M. இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறான்? கண்டக்டிவிட்டி. இது பேர் தான் என்ன சொல்கிறாங்க? கண்டக்டிவிட்டி. நல்லா புரியுதுங்களா? இது பேர் கண்டக்டிவிட்டி. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபைனல் ஆன்சர் எனக்கு J ஈக்குவல் டு சிக்மா E ஆயிடுச்சு. சரியா? ஸோ மைனஸ் சேர்த்து இதில் எடுத்துக்கோங்க. அப்போ இதில் மைனஸ் போயிடும். ஓகேவா? வெக்டார் போட்டால் மைனஸோட இருக்கும், வெக்டார் இல்லைனா மைனஸ் எடுத்துடுறோம். ஸோ ஆக்சுவலாக வெக்டார் போட்டேன்னா இங்கே எனக்கு மைனஸ் போட்டு எழுத போகிறேன். நான் வெக்டார் சிம்பிள் எடுத்துட்டேன்னா மைனஸ் இருக்காது எனக்கு. சரியா? அப்போ J ஈக்குவல் டு சிக்மா E. நல்லா புரிஞ்சுங்களா? ஸோ இதான் வந்து கண்டக்டிவிட்டி. இதை தானே சொல்கிறாங்க மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்லி இதான் சொல்கிறாங்க மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா. நல்லா புரியுதா? ஸோ இதை நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணால் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் மைனஸை எடுத்துட்டோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மென்ஷன். டைரக்ஷன் வந்து conventionally we take the direction of the current density as a direction of electric field. So ரெண்டு ஒரே டைரக்ஷன் போகிறதுனால இந்த மைனஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? J ஈக்குவல் டு சிக்மா ஈன்னு எழுதிக்கிட்டோம். இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா. நல்லா புரியுதுங்களா? டவுட் இருக்கா? இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு VD ஈக்குவல் டு இதான் ஸ்டெப் 1. VD ஈக்குவல் டு dx by dt. அதுலேருந்து நம்ம dx கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து எலக்ட்ரான் அவைலபிள், அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு, வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். வால்யூம்னா ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, டிஎக்ஸ் என்ன தெரியும்? விடின் டிடி. அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், விடி டிடி. இப்போ டிக்யூ வேணும்னா இதோட எக்ஸ்ட்ரா இதை மல்லே பண்ணிக்கிறோம், இஎம் மல்லே பண்ணிட்டோம். இப்போ கரண்ட் ஃபார்முலா டிக்யூ பை டிடி. அப்போ டிக்யூ ஆன்சர் டிவைட் பை டிடி. அப்போ டிடி டிடி கட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்த ஆன்சர் தான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இதோட ஒரு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லா கேட்பான். ஸோ அதுக்கு ஜே ஃபார்முலா எழுதுறோம். ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. நம்மளுக்கு ஐ தான் கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஆன்சர் டிவைட் பை. அப்போ ஏ கட் ஆயிடுச்சு. மிச்சம் ஜேக்கு என்ன இருக்கு? NEVDன்னு இருக்கு. இந்த விடிக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? இங்கே E tau E by M. ஸோ அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ண வருது NE ஸ்கொயர் tau E by M. அதில் NE ஸ்கொயர் tau by M என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம சிக்மான்னு எடுத்துக்கிறோம். இது பேர் தான் கண்டக்டிவிட்டி. ஸோ வில் கெட் த ஆன்சர் J equal to சிக்மா E. மைனஸ் ஏ நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு இங்கே ரீசன் கொடுத்துருக்கான் பாருங்க. By conventionally we take the direction of the current density as the direction of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டியை ஒரே டைரக்ஷன் கன்சிடர் பண்ணி இந்த மைனஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு